الله الله يا ربي يا الله، الله يا ربي يا الله. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله، محمد رسول الله. أرجو رضاك يا الله، أنت الرحيم يا الله، هبني عطاك يا الله، أنت الكريم، منك العطاء يا أنت العظيم يا. إنا عرضنا الأمانة على السماوات والأرض. அமானத் எனும் பொறுப்புகளை வானங்களிடத்திலே எடுத்து காண்பித்தோம், பூமியிடத்திலே எடுத்து காண்பித்தோம். நான் உங்களுக்கு சில பொறுப்புகளை தரப்போகிறேன், கடமைகளை தரப்போகிறேன். அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்து முடித்தால் உங்களுக்கு அன்பளிப்பாக, கிஃப்டாக சொர்க்கலோகத்தை கொடுப்பேன். நீங்கள் அதை சரியாக செய்யவில்லை என்றால், முறையாக அந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்றால் நரகத்திற்கு போக வேண்டி வரும். என்ன சொல்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஒரு விருப்பத்தை கொடுத்தான். எனக்கு கீழ்பணிந்து நடக்கும் சுதந்திரமும் உங்களுக்கு உண்டு, மாறு செய்யும் சுதந்திரமும் உங்களுக்கு உண்டு. நான் அந்த பொறுப்பை கொடுத்ததற்கு பின்பு விரும்பினால் கீழ்பணியலாம், விரும்பாவிட்டால் மாறு செய்யலாம். வானங்களும் பூமியும் ஃபஅபைன மறுத்துவிட்டன. வேண்டாம் அல்லாஹ், ஃபஅபைன யஹ்மில்னஹா, அந்த அமானத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வஅஷ்ஃபக்ன மின்ஹா, எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவோமா, மாறு செய்வோமா? எனவே வேண்டாம் அல்லாஹ், உன்னுடைய முழு கண்ட்ரோலில் எந்த விதமான சுதந்திரமும் கொடுக்காமல் எங்களை நீ நடத்தாட்டு. ஒரே ரூட், இரண்டாவது ரூட் இல்லாமல் எங்களை நீ நிர்வாகம் செய் என்று சொல்லிவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வஹமலஹல் இன்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்றுக்கொண்டார். நான் தயார், என்னுடைய சந்ததி தயார், அந்த கடமையை எனக்கு நீ தா அல்லாஹ், அந்த பொறுப்பை எனக்கு நீ தா அல்லாஹ், அந்த அதிகாரத்தை எனக்கு நீ தா அல்லாஹ். ஹமலஹல் இன்சான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. இப்படி ஏற்றுக்கொண்ட மனிதர்கள், மனித சந்ததிகள் அதை முறையாக நிறைவேற்றாமல் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. பெரிய பொறுப்பை, பெரிய பாரத்தை ஏற்கப் போகிறோமே, நம்மால் அது முடியுமா, முடியாதா? இதனுடைய விளைவு என்ன? கிடைத்தால் வெகுமதி, அல்ஹம்துலில்லாஹ். கிடைக்கவில்லை என்றால் நிலைமை என்ன என்பதையெல்லாம் அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா
ஆரம்ப கால வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை ஞாபகமூட்டுகின்றான். அன்பானவர்களே, மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்விடத்திலே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், முறையாக நடப்பதாக. மனிதர்களை நோட்டமிடும்போது 3 பிரிவினர்களாக உலகிலே இருக்கிறார்கள். இஸ்முன் இல்தஸம பிஹா லாஹிரன் வலையஹா பாத்தினா. ஒரு கூட்டத்தினர் வெளி தோற்றத்தில் நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் கீழ்ப்பணிந்தோம், நாங்கள் தொழுதோம், நீங்கள் சொல்லுவதை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு லையாஹா பாத்தினா, அந்தரங்கத்திலே இதயத்திலே இதயபூர்வமாக வேறு எண்ணங்களை உண்டாக்கி அதை நாசமாக்கி விட்டார்கள். வஹுமுல் முனாஃபிகூன், இவர்கள் தான் முனாஃபிக்குகள். வெளி தோற்றத்திலே முஸ்லிம்களை போன்றிருப்பார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்றும் சொல்லுவார்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றும் சொல்வார்கள். ஆனால் உண்மையான லா இலாஹா இல்லல்லாஹ் கல்பில் இருக்காது, உண்மையான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கல்பில் இருக்காது. இன்னொரு கூட்டத்தினர் லையா ஹாதிஹில் அமானத லாஹிரன் வ பாத்தினா, அந்த ஆலமுல் அருவாகிலே ஏற்றுக்கொண்டு வந்த அந்த ஒப்பந்தத்தை வெளிரங்கமாகவும் மறுத்து விட்டார்கள், வீணாக்கி விட்டார்கள், அந்தரங்கமாகவும் வீணாக்கி விட்டார்கள். வஹுமுல் முஷ்ரிகூன், இன்று உலகிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், பகிரங்கமாக அல்லாஹுவை மறுப்பவர்கள் எல்லாரும் இந்த பட்டியலில் வந்து விடுவார்கள். அல்லாஹுக்கு மாறு செய்பவர்கள், ரசூலுல்லாஹுக்கு மாறு செய்பவர்கள். மூன்றாவதாக ஒரு கூட்டம் வகிஸ்முன் ஹஃபிலு ஹாதிஹில் அமானா லாஹிரன் வ பாத்தினா, இந்த கலிமத்து ஷஹாதாவை வெளிப்படையாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள், மனப்பூர்வமாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் பிசஹர அறிந்து மனப்பூர்வமாக சாட்சி சொல்கிறேன், எல்லா முஸ்லிம்களும் சொல்லுவார்கள். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, முஹம்மத் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. லாஹிரன் வ பாத்தினா, அந்த மூணாவது கூட்டத்தினர்கள் தான் மோமின்கள், மோமினான ஆண்கள், மோமினான பெண்கள். நம்முடைய ஈமான் வெளித்தோற்றத்திலும் இருக்கிறது, நம்முடைய ஈமான் அந்தரங்கத்திலும் இருக்கிறது. நம்முடைய உயிர் போய்விடும் என்பதற்காக ஈமானை நாம் இழக்க மாட்டோம். என்ன துன்புறுத்தப்பட்டாலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லாஹுவை மனதால் நாம் அதை மறுக்க மாட்டோம். முதல் 2 கூட்டத்தினர்களும் முஅzzபான், வேதனை செய்யப்படுவார்கள். மூணாவது கூட்டத்தினர்களாகிய மோமின்களாகிய நாம் அல்லாஹ்வால் ரஹமத் செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஆயத்திற்கு அடுத்து இன்னா அரபனல் அமானத்த என்கிற இந்த ஆயத்திற்கு அடுத்து சொல்லுவான், இந்த 3 பிரிவினரையும் அடுத்தடுத்து சொல்கிறான். லியுஅஸிபல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத், முதல் கூட்டத்தினர், வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், இரண்டாவது கூட்டத்தினர்கள், வயதூபுல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத், நாம் மூமின்களாகிய நாம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம்
மனித இயல்பின் பிரகாரம் தப்புகள் செய்வோம். தப்புகள் செய்துவிட்டு தப்பு செய்து விட்டோம் என்று அல்லாஹ்விடம் அழுவோம், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்போம். மன்னித்து விடு அல்லாஹ் என்று ஒப்பந்தம் செய்வோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் அந்த தௌபாவை கபூல் செய்வேன். வகான அல்லாஹ் கஃபூரன் ரஹீமா. அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் இரக்கமுடையவன். தப்பை தப்பு என்று ஏற்றுக்கொண்டு நான் செய்தது தப்பு தான் அல்லாஹ், உன்னுடைய அடிமை அல்லாஹ் நான், நீ என்னுடைய எஜமானன் அல்லாஹ், நீ என்னை மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்று மன்றாடி மன்றாடி அழுது அழுது புலம்பி கையேந்தி சஜிதாவில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் கஃபூர், நான் மன்னிக்க தயார். 10 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க தயார். 100 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க தயார். மனிதர்களாகிய நாம் நமக்கு யாராவது தப்புகள் செய்துவிட்டால் 1 தடவை மன்னிப்போம், 2 தடவை மன்னிப்போம், 3வது தடவை கூட மன்னித்து விடுவோம். 4வது தடவை கோபம் கொப்பளிக்க என்னுடைய முகத்திலேயே நீ விழிக்காதே முழிக்காதே, ஓடு இங்கே, நீ மனிதனா? எத்தனை தடவை மன்னிப்பது? மானம் இல்லை, ரோஷம் இல்லை, வெட்கம் இல்லை என்று விரட்டி அடிப்போம். அன்பானவர்களே, அல்லாஹ் அப்படி அல்ல. தயங்காதீர்கள். பாவங்கள் செய்துவிட்டால், செய்யாதீர்கள் செய்துவிட்டால் உடனே மன்னிப்பு கேளுங்கள். ஆனால் சைத்தான் உங்களை மன்னிப்பு கேட்க விடமாட்டான். இந்த வயசில் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? கொஞ்சம் வயசாக ஆகட்டும், எல்லா பாவங்களையும் செய்து முடித்து விட்டு கடைசி கட்டத்தில் மன்னிப்பு கேட்டுக்கலாம். அல்லாஹ்வுக்கு முன்னாலே எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்பேன்? போன வருஷம் கேட்டேன், போன மாதம் கேட்டேன், போன வாரம் கேட்டேன், இப்போவும் கேட்குறேன் என்று தடுப்பான். அன்பானவர்களே, உங்களுக்கெல்லாம் வரலாறுகள் தெரியும். 99 கொலைகளை செய்துவிட்ட ஒருவர், அவருக்கு அப்போது தான் திருந்த வேண்டும் என்று எண்ணம் வந்தது, பயம் வந்தது, அச்சம் வந்தது. 99 கொலை. நாம் ஆளுகின்ற இந்த காலத்திலாம் யாராவது 10 நபர்களை கொண்டிருக்கலாம், 10 கொலை செய்திருக்கலாம், 20 கொலை செய்திருக்கலாம். 99 கொலை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஒரு கிறிஸ்துவ அந்த காலத்தில் இருந்த ஆலிமிடத்தில் போய் கேட்கும்போது அவர் 99 கொலையா? உனக்கெல்லாம் எங்கே மன்னிப்பு கிடைக்கப் போகிறது? நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. எந்த துணிச்சலில் வந்து கேட்கிறாய் என்று விரட்டுகிறார். அப்படியா? சரி, 99 100ஆக இருந்து விட்டு போகட்டும் என்று அவரையும் கொலை செய்து விட்டு போகின்றான். 99 100 கொலையா ஆகிவிட்டது. கடைசியில் ஒரு ஆலிம், இந்த காலத்தில் உள்ள செய்திகள் அல்ல, நபியுடைய காலத்திற்கு முந்தி உள்ள செய்தி. நபியே சொல்கிறார்கள் இதை. அவர் பக்குவமானவர், முறையானவர், தெரிந்தவர், மக்களை எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று அறிந்தவர், புரிந்தவர். எத்தனை கொலை இருந்தால் என்னப்பா, ஒன்றும் கவலைப்படாத, நீ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளு. ஆனால் ஒரே ஒரு ஷர்ட், இந்த பாவங்கள் எல்லாம் எந்த இடத்தில், எந்த ஊரில், எந்த நகரத்தில் இருந்து செய்தாயோ அந்த இடத்தை விட்டு வெளியே போ. இங்கே இருந்து கொண்டு மன்னிப்பு கேட்காதே. காரணம், இந்த சுற்றுப்புறம், இந்த சூழ்நிலை அதுதான் உன்னை வீணாக்கி இருக்கிறது. எனவே நீ பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்றால்
பாவங்கள் நடப்பதற்கு எந்த சுற்றுப்புற சூழல் உனக்கு காரணமாக இருந்ததோ வெளிப்படையில் அதை விட்டும் அப்பாற்பட்டு தூரமாக போ என்று சொன்னார். போய்கொண்டிருக்கிறார். இன்னொரு ஆலிமை பார்ப்பதற்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் வழியிலேயே அவருக்கு மௌத்துடைய நேரம் வந்துவிட்டது. மன்னிப்பு கேட்க போகிறார் என்பவர்களே, இன்னும் அவர் தௌபா செய்யவில்லை. அவர் மௌத்தா போகிறார். மௌத்தா போகும்போது நல்லவர்களை கைப்பற்றுவதற்காக விசேஷமான சில வானவர்கள் இருக்கிறார்கள். குற்றவாளிகளை கைப்பற்றுவதற்காக ரூஹை விசேஷமான அதற்காக உண்டான வானவர்கள் இருக்கிறார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து 2 வானவர்களும் வேதனையை கொடுப்பதற்கு ரூஹை கொண்டு போகக்கூடிய வானவரும் வந்திருக்கிறார். சொர்க்கலோகத்துடைய வாடைகளை, நறுமணங்களை, சொர்க்கலோகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிக்க செய்கின்ற வானவரும் வந்திருக்கிறார். யார் கைப்பற்றுவது என்று இவர் சொல்லுகிறார். இவர் ஒன்றும் மன்னிப்பு கேட்கவில்லை, பாவத்தில் தான் இருக்கிறார், கொலைக்காரர். எனவே நான் தான் அவருடைய ரூஹை கைப்பற்றுவேன் என்று. அவர் சொல்கிறார், இல்லை, மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக ஆகவே பயணம் புறப்பட்டு விட்டாரே, கடைசியில் தீர்ப்பாக ஆகிறது. அவர் வந்த இடத்திலிருந்து போக வேண்டிய இடம், போக வேண்டிய இடம் எங்கே தூரமாக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். பார்த்தால் ஒரு சில அடிகள் வந்த இடத்திலிருந்து போக வேண்டிய இடத்திற்கு நெருக்கமாக வந்து விட்டார். எனவே நல்ல மலக் அவர் கைப்பற்றுகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்ட தயாளன், எப்படிப்பட்ட அன்பாளன். 100 கொலைகளை செய்த அவருக்கு மன்னிப்பு கேட்பதற்கு உண்டான அந்த இடத்திற்கு போக வழி பாதை கொஞ்சம் தான் இருக்கிறது. எனவே அவருக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது என்றால் நாம் திருந்த நினைத்து விட்டால் போதும், திருந்தி விடலாம். நமக்கெல்லாம் எங்கே மன்னிப்பு கிடைக்கப் போகிறது? நாமெல்லாம் பாவத்தை விட்டும் தூரமாக இருக்க முடியுமா என்று நினைத்து விடாதீர்கள். ஆனால் மன்னிப்பு கேட்கும் போது மட்டும் உறுதியாக கேளுங்கள், திரும்பவும் நான் பாவம் செய்ய மாட்டேன், யா அல்லாஹ் நான் உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் என்று. அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறானே, யதூபல்லாஹ் அலல் முஃமினீன வல் முஃமினாத் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அந்த அமானத் எது? அமானத் என்றால் நமக்கு தெரிந்த அமானத், நமக்கு தெரிந்த அமானிதம். யாராவது தங்களுடைய காசுகளை, பணங்களை, பொருள்களை கொடுத்து வைத்துவிட்டு நான் கேட்கும்போது கொடுங்கள், அதுவரை உங்களிடம் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விடுவார்கள். அதை திரும்பவும் கொடுக்கும்போது ஒழுங்காக கொடுத்து விட்டால் அமானிதத்தை கொடுத்து விட்டோம் என்ற பொருள் தான் தெரியும். அமானிதத்தில் அது ஒரு சின்ன ஒரு பகுதி. அமானிதம் என்றால் ஒவ்வொரு விஷயமும், கடமைகள் அனைத்தும் அமானிதம். அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட அனைத்தும் அமானிதம். அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானே, அதை செய்யாமல் இருப்பது அமானிதம். இந்த எல்லா அமானிதங்களையும் ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும். அதனால்தான் பொறுப்பு என்று நாம் சொன்னோம். நமக்கு பொறுப்பு என்ன? நம் மீது கடமை என்ன? தொழுகை அமானத், இபாதத்தில் அமானத் இருக்கிறது. தொழுகை அமானத், ஜகாத் அமானத், நோன்பு அமானத், ஹஜ் அமானத். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே
நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், உன்னை ஈமான் கொண்ட நாங்கள் 5 நேரம் உன்னுடைய தர்பாருக்கு வந்து நாங்கள் தொழுகிறோம் என்று. அந்த அமானத்தை எத்தனை பேர் நிறைவேற்றுகிறோம்? ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கிறோம் என்று அந்த அமானத்தை எத்தனை பேர் நிறைவேற்றுகிறோம்? கூடுதலாக உபரியாக அல்லாஹ்வே நீ எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற காசு பணங்கள், அதிலிருந்து 2.5% உன்னுடைய கடமையை ஏற்று நாங்கள் யாருக்கு கொடுக்க சொல்லிருக்கிறாயோ கொடுக்கிறோம் என்று. அல் அமானத்து ஃபில் இபாதா, எல்லா இபாதத்துகளும் அமானிதம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அல் அமானத்து ஃபி ஹிஃபுல் ஜவாரி, நம்முடைய உறுப்புகள், கண்கள், காதுகள், நாவுகள், கைகள், கால்கள், வயிறுகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமானிதம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், இதை பார், இதை பார்க்காதே என்று சொல்லுவான். இதை கேள், இதை கேட்காதே என்று சொல்லுவான். இதை பேசு, இதை பேசாதே என்று சொல்லுவான். இதை உண்ணு, இதை உண்ணாதே என்று சொல்லுவான். இங்கே போ, இங்கே போகாதே என்று சொல்லுவான். அல்லாஹ் எந்த உறுப்புகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதை செய்யும் போது அந்த உறுப்புகளுடைய அமானிதத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். செய்யாதே என்று சொன்னதை செய்யாமல் இருந்து விட்டால் அமானிதத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அல் அமானத்து ஃபில் அமல், வேலைகள், தொழில்கள். நிறைய இடங்களிலே நாம் வேலைகள் செய்து சம்பளம் வாங்குகிறோம். கடைகளிலே வேலைகள் செய்து சம்பளம், பயிர்களிலே வேலைகள் செய்து சம்பளம், ஆபீஸ்களிலே வேலைகள் செய்து சம்பளம், பள்ளிவாசலிலே வேலைகள் செய்து சம்பளம், மதரசாக்களிலே வேலைகள் செய்து சம்பளம். இவைகளெல்லாம் அமானிதம். எந்த நிர்வாகமாக இருந்தாலும், விஸ்தாபனமாக இருந்தாலும், வணிகமாக இருந்தாலும், நமக்காக எந்த வேலையை கொடுத்திருக்கிறார்களோ அந்த வேலைகளை முறையாக செய்ய வேண்டும். எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். பிந்தி வருவது, முந்தி போகுவது, அல்லது வராமல் இருந்துவிட்டு வந்துவிட்டேன் என்று சொல்லுவது, இவைகளெல்லாம் அமானிதத்திற்கு மோசமானது. அல் அமானத்து ஃபில் பை வஷ்ஷிரா, விற்பதிலே அமானிதம், வாங்குவதிலே அமானிதம். வியாபாரிகள் நல்ல பொருளை நல்ல பொருள் என்று சொல்லி விற்க வேண்டும். கெட்ட பொருளை நல்ல பொருளுடைய தோற்றத்திலே பேக்கேஜ் செய்து நல்ல பொருளுடைய விலைக்கு விற்பதிருக்கிறதே, அது அமானிதத்தில் மோசடி. வியாபாரிகள் அடக்க விலை 200 ரூபாய் என்று சொல்வார்கள். உண்மையில் அவர்களுக்கு 150 ரூபாய் தான் அடக்க விலையாக இருக்கும். 150 ரூபாய் அடக்க விலையை 200 என்று சொன்னால் அது மோசடி. அது உங்களை யார் கேட்டது எனக்கு கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். சாத்தியமில்லை, அடக்க விலையே 200 ரூபாய், நீங்க 200 ரூபாய்க்கு கேட்குறீங்களே என்று எத்தனையோ வணிகர்கள் சொல்லுவார்கள். இது வியாபாரத்திலே உண்டான அமானித மோசடி. அதை போன்று பொருள்களை வாங்குவதிலே இருக்கிறது. சாதாரணமான விஷயமாக இருக்கிறது. பெட்டி கடைகளிலே, டீ கடைகளிலே வயிறு நிரம்ப ரொட்டிகளை சாப்பிட்டு விட்டு கடைசியில் அவர் நம் மீது வைத்திருக்கின்ற நல்ல எண்ணத்தின் காரணமாக நம்மிடமே கேட்பார், எத்தனை ரொட்டி சாப்பிட்டீங்கன்னு சொல்லி. சுமார் ஒரு 6-7 ரொட்டி சாப்பிட்ருப்பார். ஒரு 4 ரொட்டி 5 வடையை சாப்பிட்ருப்பார், 4 வடங்க என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பாவம், அந்த கடை டீ கடை வச்சிருக்கிறாங்கண்டா
பணக்காரங்களும் வச்சிருக்கிறாங்க, சாதாரணமான அன்றாட குடும்பத்திற்கு தேவையான அவர்களிடத்திலே போய் 2 ரொட்டியை மோசடி செய்வது, குறைச்சி சொல்வது, இதெல்லாம் பெரிய மோசடி. இது அல் பைஉ ஃபி ஷிரா. அதே மாதிரி பெட்டி கடையில் அவர்கள் நம் மீது உண்டான நம்பிக்கையின் காரணமாக அங்கே இருக்கிற பாட்டிலில் நம்மளே கையை விட்டு கடலை மிட்டாய், அந்த மிட்டாய், இந்த மிட்டாய் எடுத்து சாப்பிடுவோம். நம்மள்கிட்ட கேட்பார், அவர் சாப்பிட்ருப்பார் 5 கடலை மிட்டாயை, இவர் சொல்வார் 3 எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லி அவரை நம்பிடுவார். ஆனால் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல அன்பானவர்களே. நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். எனவே ஏதோ அமானிதம் என்றால் நம்மிடத்தில் யாராவது காசு கொடுத்து வச்சா அந்த காசை அப்படியே திருப்பி கொடுக்கிறது தான் அமானிதம் என்று சுருக்கி எடை போட்டு விடாதீர்கள். வணிகத்திலே அமானிதம் இருக்கிறது, வாங்குவதிலே அமானிதம் இருக்கிறது, பொறுப்பிலே அமானிதம் இருக்கிறது. பொறுப்பிலே தலைவர் பொறுப்பு, செயலாளர் பொறுப்பு, பொருளாளர் பொறுப்பு, முத்தவல்லி பொறுப்பு, நாசிர் பொறுப்பு, காசி பொறுப்பு, இமாமுடைய பொறுப்பு, எல்லா பொறுப்புகளும் அமானிதம் இருக்கிறது. அந்த பொறுப்புகள் கொடுக்கும்போது அந்த பொறுப்புக்கு உட்பட்ட அவர்கள் வேலைகள் செய்ய வேண்டும். அந்த வேலைகள் செய்தால்தான் அன்பானவர்களே அது முறையாக அமானிதத்தை நிறைவேற்றியவர்களாக ஆக முடியும். பொறுப்புகள் வரும்போது ஏதோ பேருக்கு புகழுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். எல்லாரும் முத்தவல்லி என்று சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு எல்லாரும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு கூடுவாங்க. இதெல்லாம் சாதாரணமானது, அற்பமானது. ஆனால் இந்த 2 ஆண்டு 3 ஆண்டு நாம் வேலைகள் செய்துவிட்டு இந்த 2 ஆண்டு கணக்க நம்முடைய மக்கள் நம்மள்கிட்ட கேட்கலன்னு சொன்னாலும் சரிதான். அதற்கு வருமானம் என்ன, செலவு என்ன, எப்படி செஞ்சீங்கன்னு. ஆனால் எல்லா பொறுப்புதாரிகளும் நிர்வாகங்களில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கணக்கு கொடுத்து தான் போகணும். தஹஜ்ஜத் தொழக்கூடிய பொறுப்பாளியாக இருந்தாலும் சரி, திலாவத்துல் குர்ஆன் ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ஓதுகிறார் அந்த பொறுப்பாளியாக இருந்தாலும் சரி, அவர் தான தர்மங்கள் எல்லாம் நிறைய செய்திருக்கிறார் அந்த பொறுப்பாளியாக இருந்தாலும் சரி, 2 ஆண்டோ 3 ஆண்டோ அது செயலாளராக இருந்தாலும் முத்தவல்லியாக இருந்தாலும் அல்லது பொருள் சம்பந்தமான நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நிச்சயமாக அவர்கள் விசாரணைக்கு உட்பட்டு கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்புகளை கேட்டு பெறாதீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. மக்கள் எல்லாம் உங்களை நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று உங்களின் மீது சுமத்தாட்ட வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கேட்டாங்க, நபியே எல்லாரையும் நீங்க கவர்னராக ஆக்குறீங்க, அந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க, இந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க, நானும் உங்க பக்கத்துல தான் இருக்கிறேன், ஆனா நீங்க என்ன எந்த விதமான பொறுப்புலையும் அனுப்புறது இல்லையா? அலா தஸ்தஅமிலுனி ஃபலரப பியதிஹி அலா மன்கபிஹி, என்னுடைய தோள்பட்டையில ஒரு அடி கொடுத்து, யா அபாதர் இன்னக லஈஃப் இன்னஹா அமானா, நீ பலவீனமான நபருப்பா, உன்னால நிர்வாகம் ஒழுங்கா செய்ய முடியாது. நிர்வாகம் செய்வதற்காக ஒரு திறமை இருக்கிறது. நல்ல மனிதர்கள் நிர்வாகம் செய்ய தெரியாது, நிர்வாகம் செய்ய மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. இதெல்லாம் பார்க்கிறோம். நல்ல மனிதர்களாகவும் இருந்து நிர்வாகமும் செய்ய தெரிந்து நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே, அதுதான் சிறந்தது. இன்னஹா யௌமல் கியாமா ஹிஸியுன் வ நதாமா. இந்த பொறுப்பு, இந்த அதிகாரம் கியாமத் நாள் என்று கை சேதமே கை சேதம், கேவலமே கேவலம் சொன்னார்கள். ஆசைப்படாதே, பெரிய கேவலம் அதில் இருக்கிறது. ஏன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம் என்று அங்க வருத்தப்பட்டு அழுது ஒன்றும் பயன் இருக்காது. உன்னோட உள்ளவங்கெல்லாம் பொறுப்பில் இல்லாதவங்கெல்லாம் சொர்க்கலோகத்திற்கு ஜம்முன்னு போயிடுவாங்க, கணக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனா பொறுப்பில் இருந்த நீ நாளைக்கு வருத்தப்பட வேண்டிய வரும்.
இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா. ஆனால் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பொறுப்பை சரியாக நிறைவேற்றி கணக்கை ஒழுங்காக ஆக்கி நல்ல முன்னேற்றத்தை தந்த பொறுப்பாளர்கள் தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கணும். அப்படி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டால் முறையாக அந்த காசுகளை பாதுகாக்க வேண்டும், அந்த காசுகளை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இவைகளெல்லாம் அமானத், இவைகளெல்லாம் அமானிதம். அன்பானவர்களே, எனவே அமானிதத்தை பேணக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொல்லி கடைசியாக ஒரு மசாலா ரொம்ப நாளாக சொல்லணும்னு